ஐயா வணக்கம். நாம் தமிழர் கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே படித்த வேட்பாளர்களா போட்டுட்டு இப்ப விவசாயம் பண்ற யாரு பாப்பா, இவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. எல்லா வேட்பாளர்களையும் இன்னைக்கு படிச்ச வேட்பாளர் அவரே ஆடு மாடு மேய்க்கணும்னு சொல்லிட்டு படித்தவர்களை கொண்டு போய் விவசாயம் இல்லாதவர்களை கொண்டு வேட்பாளர் இருக்காங்கிறாங்க. உங்களோட பாரு. நம்ம தமிழ்நாட்டில் இயற்கை வேளாண் பெரியார் ஐயா நம்மாழ்வாரோட பிள்ளைகள் 1,00,000 பேர் இருக்காங்க. இந்த பூமிக்கு நஞ்சில்லாத உரம் போட்டு வேளாண்மை செய்ய ஐயா நம்மாழ்வார் முன்னெடுத்த இயற்கை விவசாயத்தை 1,00,000 பேர் பின்பற்றுறாங்க. ஐயா நம்மாழ்வார் கிட்டத்தட்ட 1,00,000 பேரை உருவாக்கிட்டு இருக்காங்க. உருவாக்கிட்டு போயிட்டார் அவர் நம்மாழ்வார் ஐயா. அந்த 1,00,000 பேரும் நம்ம கட்சியில் தான் இருக்காங்க, இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாங்க. அதில் நானும் ஒருத்தன். இந்த மண்ணையும் மக்களையும் காக்கணும்னு ஐயா நம்மாழ்வார் நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு அப்படின்னாரு. நம்மாழ்வார பிள்ளைகள் இயற்கை விவசாயிகள் அனைவருமே நம்ம கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. அனைவரும் நம்ம கட்சியில் தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் படித்தவர்களோட படிக்காத இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க தான் நம்ம கட்சியில் அதிகமாக இருக்காங்க. நான் ஒரு வேட்பாளராக நிற்கிறேன் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில். நானும் ஒரு இயற்கை விவசாயி தான். இயற்கை விவசாயத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தணும். நானும் மரபு நெல் விதைகளை பாதுகாத்து என்னால் முடிஞ்சவரையில் பகிர்ந்துட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வியாதிக்கு பூட்டு போடு என்ற அடிப்படையில் ஒரு நாட்டு மாடு இருந்தால் நம்மளுக்கு அந்த ரசாயன உரம் தேவைப்படாது. அதனால் வீட்டுக்கு வீடு எல்லாரும் நாட்டு மாடு வளர்த்து பால் வளத்தை பெருக்கி அந்த நாட்டு மாட்டு சாணத்தை வைத்து மரபு வேளாண்மை செய்து இயற்கை வேளாண்மை செய்யணும். அதுதான் அண்ணன் சொல்கிறது. அண்ணா ஆடு மாடு மேய்க்கணுங்கிறார். அதில் தான் பொருளாதாரம் இருக்குது. இயற்கை விவசாயத்தில் தான் இருக்குது. நஞ்சில்லாத உணவு தான் வேண்டும், நஞ்சில்லாத காற்று வேணும், நஞ்சில்லாத நீர் வேணும். 50 கொள்கையை பற்றி பேசுகிறாரு அண்ணன். ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம். இந்த 50 கொள்கைகள் தான் உயிரினங்கள், தோற்றங்கள், மறைவு இது எல்லாமே 50 கொள்கைகள் தான் இருக்குது. இந்த 50 கொள்கைக்கு தீங்கு இல்லாத வாழணும். பிளாஸ்டிக் குப்பையை எரிக்கக்கூடாது, அது காற்று மாசம் ஆகிடணும். இதுமாரி ஐயா நம்மாழ்வார் நம்மள்கிட்ட சிவனாக இருந்து நம்மள்கிட்ட கற்பிச்சுட்டு போனதெல்லாம் நம்மாழ்வார் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். நம்மாழ்வார் பிள்ளைகள் எல்லாருமே நம்ம கட்சியில் தான் இருக்காங்க, இயற்கை வேளாண்மை செய்கிறவங்க. அதில் நானும் ஒருத்தன். நம்ம கட்சியிலே எண்ணற்ற வேட்பாளர்கள் இருக்காங்க இயற்கை விவசாயம் செய்கிறவங்க. இவங்க தெரியாமல் இவங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இந்த கொள்கையில முன் வச்சு இந்த மாதிரி அரசியல் இந்த தடவை செய்யறாங்க. ஆனா தொடர்ச்சியாக விமர்சனம் செய்யக்கூடிய இந்த திமுக அரசு இன்னைக்கு நம்ம பல லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யணும் அப்படின்னு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவரை சொல்பாருங்க, 4 கோடி லிட்டர் பால் உற்பத்திங்கிறாரு. உற்பத்தி எங்கேருந்து வரும்? அது உரம் போட்டு பால் தயார் பண்ணுறது பாக்கெட் பாலா? அது கிடையாது உற்பத்தி. உற்பத்திங்கிறது மாட்டுலேருந்து வரணும். வீட்டுக்கு வீடு நாட்டு மாடு வளர்க்கணும். வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வியாதிக்கு பூட்டு போடு. மாடுகளை பெருக்கணும். மாடுகளை பெருக்கணுமே, அதுதான் உண்மையான பால். நீங்கள் தொழிற்சாலையில் தயார் பண்ணுற பாலெல்லாம் பாலே இல்லை, அதெல்லாம் விஷம். அதெல்லாம் யூரியா போட்டு நுர வரா மாதிரி போட்டு இப்போ 130 கோடி பேர் இந்தியாவில் இருக்காங்க. 130 கோடி மாடு கறக்குதா? இல்லை. அப்போது குறைவான ஒரு 10 இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 10 கோடி லிட்டர் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை 1000 கோடி லிட்டர் கெமிக்கலை போட்டு அந்த 10 கோடி லிட்டர் சரி செய்கிறாங்க. இது மிக தவறான முன்னுதாரணம். அதனால தான் அண்ணன் ஆடு மாடு மேய்க்கணும்னு சொல்கிறாரு, மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்கணும்னு சொல்கிறாரு. அதனால எல்லாம் நம்மள்கிட்ட தான் ஆகணும், மரபை நோக்கி ஆகணும், திரும்பி ஆகணும். எல்லாருமே சீமான் அண்ணா சொல்கிறது தான் வெவ்வேறு வடிவத்தில் இப்போ சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் பழமையை நோக்கி திரும்பணும், எல்லாரும் மாடு வளர்க்கணும், எல்லாரும் அறம் சார்ந்த வாழ்விலாக இருக்கணும், எல்லாரும் தமிழர் மறையோடு வாழணும். புதுச்சேரினாலே மீனவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியாக இருந்தாலும் உங்களுடைய மங்களம் சட்டமன்ற தொகுதி விவசாயிகள் அதிகமாக இருக்கு. குறிப்பாக சங்கராபரணி ஆறு பாயக்கூடிய ஒரு பகுதி. இது வரைக்கும் விவசாயம் சார்ந்து எந்த திட்டங்கள் நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க? இது வரைக்கும் வராததை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புதுச்சேரி மாநிலத்தில் மங்களம் சட்டமன்ற தொகுதி ஒரு அழகான சட்டமன்ற தொகுதி. ஏன்னா அங்கே காசியில் வீசம் பெற்ற காசியில் இருக்கிற ஒரு கோயில் நம்ம மங்களம் சட்டமன்ற தொகுதி திருக்காஞ்சியில் இருக்குது. அதனால் அந்த கோயிலுக்கும் அங்கே ஓடுற சங்கராபரணி ஆறு அது ஒரு புண்ணிய நதி. இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, மகத்துவம் இருக்குது. ஆனால் புதுச்சேரி அரசாங்கம் இதை ரெண்டுமே கெடுக்கும் விதமாக புனித நதி போக வேண்டியதில் சாக்கடை நீர் தான் ஓடிட்டுருக்குது. ஒரே ஆகாய தாமரையாக படர்ந்துருக்குது. நாம் தமிழர் கட்சி சார்பில் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் கண்டிப்பாக அந்த சங்கராபரணி ஆற்றங்கரையை தூர்வாரி 2 பக்கமும் நடைபாதை அமைத்து மக்கள் பயன்படுத்தும் விதமாக மாற்றுவோம். விவசாயத்துக்கு மிக ஆறுதலாக இருக்கும் அந்த ஆறு. ஆனால் இப்போ வெறும் சாக்கடை தான் ஓடுது. ஒரு தனியார் கல்லூரி அந்த ஆற்றை ஆக்கிரமிச்சிருக்குது. அந்த கல்லூரியோட சாக்கடை தான் அதில் ஓடிட்டு இருக்குது. அவரும் விவசாயம் சார்ந்த ஒரு துறை அமைச்சராகவும் இருக்கிறார் அந்த கல்லூரிக்கு
ஓனரும். இல்ல, திரு ரங்கசாமி வந்து ஏற்கனவே பல முறை வந்து முதலமைச்சரா இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் தனிச்சு முதலமைச்சரா இருந்ததுக்கும் இப்போ பிஜேபியோட கூட்டணியில் முதலமைச்சரா இருந்ததுக்கும் அவர் முதலமைச்சரா முதல்ல செயல்படுறாரு. அவர் வந்து முதலமைச்சர் அவ்வளோதான், செயல்படுறாருன்னா கிடையாது. ஒரு செயல்படாத முதலமைச்சர். போன முறையும் சரி, இந்த முறையும் சரி, அவருக்கு வந்து முதலமைச்சர்ன்ற பதவி மட்டும்தான் வேணுமே ஒழிய முதலமைச்சருக்கான செயல்கள் வந்து எதுவுமே கிடையாது. இலவசங்களை மட்டுமே கொடுத்தா முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பு. அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருக்கும்போது தான் தொகுதி சார்ந்தவங்களுக்கு மட்டும் அரசாங்க வேலைன்னார். அது வந்து வாழ்க்கையே கேள்விக்குறியாக்குற ஒரு அரசாங்க வேலை. படித்தவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கல, தன் கட்சிக்கு போஸ்ட் ஓட்டினவங்களுக்கும் தான் கூட நின்றவங்களுக்கு மட்டும் அரசாங்க வேலைன்ற ஒரு பொய்யை வாக்குறுதியை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்து இன்னைக்கு வாழ்க்கையை வந்து இழந்துட்டு கேள்விக்குறியாக நின்று ரோட்டில் போராடிட்டு இருக்கிறாங்க. பாண்டிச்சேரி அரசாங்கனாலே போராட்டம் தான். ஒன்று மக்கள் போராடணும், இல்லை அரசாங்க ஊழியர்கள் போராடணும். ஆனால் எதையுமே கண்டுக்க மாட்டாத ஒரு முதலமைச்சர்னு பார்த்தா நம்ம ஐயா தான். ஐயாவுக்கு வந்து எந்த கவலையும் கிடையாது. மக்களை பற்றியும் கவலை கிடையாது, அரசாங்கத்தை பற்றியும் கவலை கிடையாது, எதை பற்றியும் கவலை. அவர் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வந்தால் நிற்கணும், முதலமைச்சர் ஆகணும், பாதுகாப்பு படையோட போகணும், அவ்வளோதான். அதுதான் அவரோட குறிக்கோளை வழியாக மக்களை பற்றின குறிக்கோள்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து அவர் முதலமைச்சராக இருக்கணும் கடைசி காலம் வரைக்கும். அதுதான் அவருடைய குறிக்கோள், வாழ்நாள் குறிக்கோள்னே வச்சுக்கலாம் அதை, அவருடைய குறிக்கோளை.